சரி, இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த பண்ண போகுது கண்ணாடி பண்ணு. இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, பேசிக்கா ஒருத்தர் வந்து ஒரு பிளவுஸை நம்ம எப்படி அளவு எடுக்கணும், என்னென்ன அளவுகள் எடுக்கணும், அந்த எடுத்த அளவை நம்ம எப்படி கட்டிங்ல மாற்றணும்னு தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பிளவுஸுக்குமே நம்ம எடுக்க வேண்டிய அளவு என்னன்னா உயரம். ஸோ இந்த உயரத்தை வந்து என்ன பண்ணலாம், இந்த டேப் அப்படியே எடுத்து கீழே இந்த டாட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதுதான் உயரம். சரிங்களா? ஸோ இந்த உயரம் மார்க் பண்றதுக்கு முன்னாடியே நாம் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் துணியை நேர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எடுத்த அளவுகளை அப்படியே மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் துணியை நேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1/2 இன்ச்சில் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் போட்ட லைனை கட் பண்ணிடலாம். இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாம் பிசரெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ உயரம் மார்க் பண்ணணும். 13 இன்ச்சு உயரம் பிளஸ் நம்ம எவ்வளவு பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னொரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுருவோம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் லைனும் சேர்த்து போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், உயரம் எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பிளவுஸ்ல வந்து இப்ப ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கிற பிளவுஸ்ல வந்து கழுத்தினுடைய டெப்த், அதாவது டீப் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளவுஸ்ல என்ன இருக்கோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கணும். ஒரு பேக் பீஸ்ல இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே டீப்பு, இதுதான் கழுத்தினுடைய டீப்பு. அப்ப இதுல பிளவுஸ்ல என்ன இருக்குன்றதை பாருங்க. இந்த அளவு வந்து 4 இன்ச்சு இருக்கு. அந்த 4 இன்ச்சை வந்து நம்ம ஏற்கனவே கோடு போட்டுக்கிறோமா, அந்த கோடு கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த 4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் பிடிப்போம். அந்த லைனையும் நம்ம போட்டு வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இது இல்ல டீப்பு, அவங்க கேட்டுக்கிற அளவு இது. அப்போ பிளவுஸ்ல என்ன அளவு இருக்குன்றது பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 8.75 இன்ச்சு இருக்கு. அப்போ இது பிளவுஸ் வந்து டீப் நெக்லாம் இருக்கு. நார்மல் அப்படின்னா 8 இன்ச்சு வரைக்கும் நார்மல் நெக்கு. எப்போ 9 இன்ச்சுக்கு போதோ இது வந்து டீப் நெக்கா மாறிடுது. இப்போ டீப் நெக்கா மாறும்போது நம்ம ஷோல்டர் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலன்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாம எப்படி கட் பண்ணணும்ன்றத நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 8.75 இன்ச்சு இருக்கு. இப்போ ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிருக்கமே தவிர, ஆனா பிளவுஸ்ல நமக்கு ஃபுல் ஷோல்டர் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் ஷோல்டர் அளவு கிடைக்காது. புரியுதுங்களா? ஏன்னா சின்ன ஷோல்டர் தான் கிடைக்கும். இந்த சின்ன ஷோல்டர் தான் இருக்கும். கழுத்தினுடைய அளவு வந்து இது ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரெஸ், அதனால வந்து நாம ஒரு பக்கம் எடுத்தா அது ஒரு பக்கம் போகும். அப்ப சரியான அளவு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து மார்பு சுற்றளவை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? மார்பு சுற்றளவை பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து டோட்டல் அளவு எவ்வளவு இருக்கிறத நம்ம எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சுருக்கம் இல்லாம கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டா வச்சுட்டு, இப்ப இந்த ஆம்கோலுடைய ஜாயிண்ட், அடுத்தது இந்த ஆம்கோலுடைய ஜாயிண்ட் 19 இன்ச்சு இருக்கு. அது அப்படியே ஃப்ரண்ட் சைட்ல எடுத்துக்கோங்க. ஊக்குப்பட்டி சைடு ஃபுல்லாவே எடுக்கணும். 29 இன்ச்சு இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த சைடுல வீப்பட்டி சைடும் அந்த அக்கல் பகுதியிலிருந்து இது வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு, 38 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? இந்த 38 மார்பு சுற்றளவு. இதை வந்து இப்ப நம்ம ஷோல்டர் எப்படி டிவைட் பண்றோம் அப்படின்னா, 38 முதல்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சுக்கணும். சிம்பிள் கணக்குல சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சுக்கோங்க. 38 2ஆ பிரிச்சா எவ்வளவு வரும், 19 இன்ச்சு வருது. 19ல 3 இன்ச்சு மைனஸ். புரியுதுங்களா? மார்பு சுற்றளவு 2ஆ பிரிச்சோம்னா 19, அதுல ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிடலாம். மீதி எவ்வளவு இருக்கும், 16 இன்ச்சு இருக்கும் இல்லையா? அந்த 16 வந்து 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஏன் 2ஆ பிரிக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம துணியை வந்து 2ஆ மடிச்சு போட்டுக்கிறோம். பேக் பீஸ் வந்து மடிப்புல இருக்கு. ஓகேவா? நமக்கு ஆப்போசிட் தான் ஓப்பன்ல இருக்கு. அப்ப மடிப்புல இருக்கிறதுனால இதை வந்து நம்ம 16 அப்படியே வைக்க முடியாது. அதனால பாதியா பிரிச்சுக்கணும். அப்ப 16 2ஆ பிரிச்சோம்னா 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சு என்னன்றது பார்த்தோம்னா ஷோல்டர். புரியுதுங்களா? 8 இன்ச்சு ஷோல்டர். இது ஃபுல் ஷோல்டர்.
சோ இப்ப இந்த ஃபுல் ஷோல்டரை நம்ம அப்படியே வச்சு தைச்சோம்னா நம்ம பிளவுஸ் போட முடியாது. ஏன்னா இந்த ஃபுல் ஷோல்டர் போட் நெக்கு, பிரின்சஸ், காலர் நெக்கு, ஹை நெக்கு இந்த மாதிரி பிளவுஸுங்க தான் ஃபுல் ஷோல்டர் வைக்கிறோம். இப்ப நாம தைக்கிறது என்ன பிளவுஸ்? நார்மல் நெக், நார்மல் டீப் நெக். அப்ப நார்மல் டீப் நெக் அப்படின்னும் போது இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம என்ன பண்ணோம்? 9 இன்ச்சு இருக்கா, இந்த 9 இன்ச்சை வந்து அப்படியே சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டுக்குங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இந்த ஃபுல் ஷோல்டர்ல கால் இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இன்ச்சுக்கு இந்த கால் இன்ச்சுன்னா கணக்கு போட்டு பாருங்க. 9 இன்ச்சு இருக்கா, 9 கால் 2 கால் மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த 2 கால்ன்றத இந்த இடத்துல நாம மைனஸ் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிறது தான் நமக்கு கழுத்து. ஓகேவா? இப்ப இங்க 2 கால் மைனஸ், 2 கால் மைனஸ் அப்படின்னா மீதி இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும்? 5.25 இன்ச்சு இருக்கு. எவ்வளவு இருக்கு? 5.25 ஷோல்டர் இருக்கு. இது ஃபுல் ஷோல்டர். ஓகேவா? இப்ப இந்த ஃபுல் ஷோல்டர் அப்படியே நாம என்ன பண்றோம்? அப்படியே கீழே இறக்குறோம். அந்த 5.25 எவ்வளவு வந்துச்சோ அந்த அளவு அப்படியே கீழே இறக்குறோம். இது ஆம்கோலுடைய ஹைட்டு. புரியுதுங்களா? ஆம்கோலுடைய ஹைட்டு எந்த இடத்துல வருதோ அதுதான் செஸ்ட் லைன், அதாவது மார்பு சுற்றளவு மார்க் பண்ணக்கூடிய இடம். இப்போ இதுல சின்ன ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்றத பாத்துக்கலாம். பிளவுஸ்ல வந்து நீங்க எந்த சைட்ல எடுத்தாலும் சரி இந்த சின்ன ஷோல்டர் 2.25 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? அந்த 2.25 இன்ச்சு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். ரெடி அளவை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 3/4 இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கணும். புரியுதா? 2.25 பிளஸ் 3/4 இன்ச்சு அப்படின்னா 3 இன்ச்சு ஆகும். அப்ப மீதி இருக்கிறது தான் நமக்கு கழுத்து. நம்ம வந்து தோராயமா நம்ம வைக்கிறது இல்லைங்க. கழுத்தினுடைய அகலம் வந்து தோராயமா வைக்கல. ஷோல்டர் போக மீதி இருக்கிறது கழுத்தினுடைய அகலம். அந்த கழுத்தினுடைய அகலம் 2.25 இங்க வச்சிருக்கிறேன். அதே போல இந்த இடத்துல 2.25 பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். எப்பவுமே வந்து கழுத்து நல்லா அழகா டீப்பா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 1/4 இன்ச்சு சேர்த்து வைங்க. இது வந்து கழுத்தினுடைய அகலம். ஓகேவா? இப்போ இதுல நமக்கு எந்த மாதிரி கழுத்து வேணுமோ அப்படி நம்ம வச்சுக்கலாம். நான் நார்மலா ரவுண்ட் நெக்கே வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க 3 இன்ச்சு வச்சிருக்கிறோம். அதே 3 இன்ச்சு இந்த இடத்துலயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். எதனால மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்க 5.25 இருக்கு. ஆனா இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு 6 இன்ச்சா மாறிடும். ஏன்னா இங்க 1/4 இன்ச்சு தள்ளி வச்சிருக்கோம்ல, அந்த 1/4 இன்ச்சு தள்ளி வச்சிருக்கிறதுனால இங்கேயும் அந்த 1/4 இன்ச்சு போயிடணும். அப்படி போன இந்த இடத்துல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் வராது, சுருக்கம் வராது. அதுக்காக தான் அந்த 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கிறோம். இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? இப்ப மார்பு சுற்றளவு எவ்வளவு அளந்தோம்? 38. 38 முதல்ல என்ன செய்யணும்? 4ஆ பிரிச்சுக்கணும். 38 4ஆ பிரிச்சா எவ்வளவு வரும்? 9.5 இன்ச். அந்த 9.5 நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி நெக்கினுடைய டீப்பை பொறுத்து, கழுத்தினுடைய டீப்பை பொறுத்து நம்ம இங்க மைனஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மீதி இருக்கிறது 5.25. அந்த 5.25 அப்படியே கீழே இறக்கிக்கிறோம். இது ஆம்கோலுடைய ஹைட். அதுதான் செஸ்ட் லைனாவும் மார்க் பண்ணிக்கணும். சார் 8க்கு மேல இருந்தா மட்டும்தான் அதை அளந்து வைக்கணும் சார்? எல்லாத்துக்குமே நீங்க வைக்கணும். 8க்கு மேலன்றது டீப் நெக், 8 இன்ச்ன்றது நார்மல் நெக். நார்மல் நெக் அப்படின்னும் போது நீங்க அப்பவும் நீங்க இப்படிதான் மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். சோ இப்ப 8 இன்ச்சுக்கு மேல போகும்போது என்ன செய்யணும்ன்றதை நான் சொல்றேன். இப்ப நார்மலா 9.5 இன்ச்சு நம்ம இங்க வச்சிருக்கிறோம் இல்லையா? இது 8 இன்ச்சு வரைக்கும் நீங்க இப்படியே மார்க் பண்ணிடலாம். 9 இன்ச்சுக்கு போகும்போது அதை அப்படியே நீங்க இங்க திருப்பி பார்க்கணும். அப்படி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு 9.5 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ஆட் ஆகணும். புரியுதுங்களா? 9.5 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ஆட் ஆனா ஒரு பாயிண்ட் வெளியே போகுது. அந்த ஒரு பாயிண்ட நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு பின்னாடி இப்ப ஆம்கோலுடைய ஹைட்டை வந்து நீங்க செக் பண்ணிக்கணும். சோ இப்ப வந்து ஆம்கோலுடைய ஹைட் 5.25 இருக்கு. 5.25 அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டு இது அப்படியே வந்து நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் இது செக் பண்ணிக்கலாம். இப்ப பிளவுஸ் லெவல் இருக்கான்றத பார்க்கலாம். ஓகேவா? பிளவுஸ்ல வந்து
சேம் 7.75 இன்ச்சு இருக்கு. ஓகேவா? அதாவது இது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். 7.75 மைனஸ் 2 இன்ச்சுன்னா 5.75 இல்லையா? அந்த 5.75ன்றது ஷோல்டர் கரெக்டா இருக்கு. நீங்க இப்படியும் வந்து ஷோல்டர் நீங்க பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு 7.75 இருக்கு அப்படின்னா அதுல 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த ஷோல்டர் நீங்க வைக்கலாம், நீங்க தெளிவா இருந்தா. புரியுதுங்களா? இந்த கணக்கும் உங்களுக்கு ஒரு டிப்ஸாவே எடுத்துக்கோங்க. அதே அளவு நீங்க வச்சுட்டு போயிடலாம். இப்ப நமக்கு ஆம்கோல் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோமே, ஆனா செக் பண்ணல இன்னும். இப்ப செக் பண்ணிடலாமா? செக் பண்ண எவ்வளவு வரணும்? 7.75 வரணும். சோ அந்த 7.75 எனக்கு இருக்கான்றத பாத்துக்கலாம். ஆனா இங்க அதிகமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 8.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ அந்த 8.25 ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இங்க 1/4 இன்ச் இன்னும் மேல எடுத்துக்கணும். புரியுதாமா? சோ இப்ப அதிகமா வரும்போது நான் மேல எடுக்கணும், கம்மியா வந்துச்சுன்னா கீழே இருக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மறுபடியும் என்ன பண்றோம், அக்ராஸ் செஸ்ட் பாயிண்ட செக் பண்ணிக்கணும். 5 இருக்கு, அதுல 1/4 இன்ச்சு கீழே எடுத்துட்டு இப்போ மறுபடியும் நீங்க என்ன செய்யணும், இந்த அளவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு மறுபடியும் செக் பண்ணணும். 9 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சுன்னா 10.25. அந்த 10.25 இந்த இடத்துக்கு வரும். இப்போ மறுபடியும் ஆம்கோல் ரவுண்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல கிராஸ் எடுத்துக்கலாம். ஏன் சார் இது வந்து இங்கேயே நம்ம கிராஸ் எடுத்துக்கலாம்னா, அப்படியே எடுத்தோம்னா 1/2 இன்ச்சு வரும். 1/2 இன்ச்சு எடுக்கக்கூடாது. அப்ப 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரைக்கும் நீங்க இந்த கிராஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாவே ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிடலாம். இப்ப நம்ம கரெக்டா வரும் தானே? எல்லாம் முக்கால் இருக்கா? கரெக்டா இருக்கு. அடுத்தது இடுப்பளவு. ஸோ இந்த இடுப்பளவு மார்க் பண்ணும்போது டோட்டல் அளவு எடுத்துக்கோங்க. இந்த வீப்பட்டி இந்த ஊப்பட்டி சைடில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துட்டு போகும். இந்த வீப்பட்டிக்கு வரும்போது கரெக்டாகவே எடுக்கணும். இந்த வீப்பட்டி எடுக்கக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக மடிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30.5 இன்ச்சு இருக்கு. இதை தான் இடுப்பளவு. 30 4 பிரிங்க. 7 ஒரு பாயிண்ட் பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு. ஸோ டாட்டுக்கு மார்க் பண்ண பின்னாடி தான் நீங்க இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க எவ்வளவு இருக்கு, இப்போ 8 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 8 ஒரு பாயிண்ட் அப்படியே சென்டர் பண்ணிக்கணும். சென்டர் பண்ணிட்டு இந்த டாட்டுடைய ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, மிடில் செஸ்ட் 4 பிரிச்சு வர்ற அளவுல ஹைட் வைக்கணும். அப்ப அந்த மிடில் செஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டை வந்து ஃபர்ஸ்ட் அளவு எடுத்துக்கலாம். 9 இருக்கு. அதே போல இந்த சைடு எவ்வளவு இருக்குன்றத பார்க்கலாம். 9 தொடர்ந்து அப்படியே வச்சுக்கோங்க. 18. சோ உங்களுக்கு கையோட வந்து ஒவ்வொரு அளவுகளையும் எடுத்து எடுத்து செக் பண்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஸோ அப்ப நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நம்ம எப்படி எடுக்கணும்ன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது பிளவுஸ் அளவு பிளவுஸ் தான், ஆனா கட்டிங் வந்து நம்ம மெத்தட்ல போட்டுருக்கோம். புரியுதுங்களா? இந்த 18 இன்ச்சு பேக்ல வச்சுட்டு இப்போ இங்க எடுத்தோம்னா சேம் 38 இன்ச்சு தான் இருக்கு. ஸோ ஒரே அளவு தான் இருக்கு. அப்போ 38 4 பிரிச்சிங்களா 9. இங்க மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டுக்கிறோம். 9 மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த டாட்டுடைய ஹைட் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த டாட் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 1 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த 1 இன்ச் 2 பக்கமும் பிரிச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கிராஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். இவ்வளவுதான் பேக் பீஸ். ஏதாவது புரியுற மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஏற்கனவே ஒரு கட்டிங் 2 கட்டிங் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ போடுறேன், நான் குரூப்ல தான் போடுவேன்.
அப்ப நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஓகேவா? கட் பண்ணிடலாமா இது? கட் பண்ணி இப்போ இந்த கிராஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடலாம். இந்த ஷோல்டர் கிராஸையும் கரெக்டா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப நமக்கு தேவையான எல்லா இடத்துலயும் அர்க்கத் போட வச்சுக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க டேப் எடுக்கணும், இல்லைன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து நிற்கணும். அப்படி இல்லாம கரெக்டா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு கிளாத் வந்து நம்ம சைட்ல திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இப்ப இந்த பக்கம் வந்து நம்ம கிராஸ் பெல்ட் எடுக்கிறதுக்காக கிளாத்தை ஒட்டிடணும். ஓப்பன் சைடு நம்ம சைடுல இருக்கணும். ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. லைன் போட்டு இந்த பேக் பீஸ் இப்போ இந்த பேக் பீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது மேல வச்சுட்டு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போட்டுங்க. புதுசா பழகிறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஆம்ஹோல் இந்த மாதிரி எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த அப்ராக்சஸ் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த கழுத்து நம்ம எவ்வளவு தூரம் வச்சிருக்கோன்றதையும் இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். எடுத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்ஹோலுடைய லைனு, இந்த ஷோல்டர் கிராஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இங்க 5.75 கரெக்டா தான் இருக்கான்றதை நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். கரெக்டா தான் இருக்கு. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு, முன்கழுத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இது ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டா இது மாதிரி வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு 7.75 வேணும். 7.75 இது கரெக்டா இருக்கு. மார்பு சுற்றளவு 9.5 இல்லையா? ஸோ இப்போ இங்க 7.75 இங்கே இருக்கு. பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து டாட் எடுத்துக்கணும். இப்போ முன்காலத்தினுடைய அளவு எப்படி எடுக்கணும்? ஸோ இது கஸ்டமருடைய விருப்பம் தான். இது இப்போ பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே வேணும்னு சொன்னாங்கன்னா இந்த அளவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா வேணும், இல்லை வந்து அதிகமா வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம மாற்றி வச்சுக்கணும். இப்போ கஸ்டமர் பிளவுஸ் நம்ம கையில கொடுத்துருக்கிறதுனால நீட்டா இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 6 இன்ச் இருக்கு. இந்த கிராஸ்ல இருந்து 6 பிளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டா ஒரு நூலால கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ரவுண்ட் கட் பண்ணும் போது ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்ப இந்த பிளவுஸ் பாக்குறதுக்கு நீட்டா இல்லை. அப்ப நீட்டா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, நாம ஒரு பக்கம் எடுத்தா அது ஒரு பக்கம் பிளவுஸ் போகுது. சோ இந்த மாதிரி அலங்கோலமா இருக்கு. அப்ப நாம அதே மாதிரி தைக்க கொடுக்குது இல்லையா? நம்ம கையில நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம என்ன செய்யணும்? கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப டாட் சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். இந்த டாட் சென்டர் பாயிண்ட் என்ன அது முதல்ல தெரியணும்ல. இந்த மேல ஷோல்டர்ல இருந்து இந்த டாட்டுடைய ஹைட் வரைக்கும் இருக்கிறது தான் டாட் சென்டர் பாயிண்ட். அப்ப நாம ஃபார்முலா படி நம்ம எடுத்துக்கலாம். மிடில் செஸ்ட் வந்து 38. 38 4 பிரிச்சிங்கன்னா ஏற்கனவே 9.5 இன்ச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிறோமா? அந்த 9.5 இன்ச்சு மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் டாட் சென்டர் பாயிண்ட். ஓகேவா? இந்த டாட் சென்டர் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும்.
அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கணும். அந்த ஃப்ரண்ட் ஹைட்ன்றது என்ன, இந்த டாட்டுடைய உயரம் வச்சாவே ஃப்ரண்ட் ஹைட். டாட் சென்டர் வரைக்கும் இங்க மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கிறதுக்கு இந்த டாட்னுடைய ஹைட் எவ்வளவு இருக்குதோ அதை அப்படியே கீழே வைக்கணும். ஸோ அந்த கீழே வைக்கிறதுக்கு அதே மிடில் செஸ்ட்டை 38 மறுபடியும் 3 பிரிச்சிங்கன்னா என்ன வருது பாருங்க, 12.6 வருது. அதாவது 12 ஒரு பாயிண்ட். இங்க மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 12 ஒரு பாயிண்ட், ஸ்டிச்சிங்காக 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இப்ப இது ஃப்ரண்ட்னுடைய ஹைட். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஹைட்டும் கிடைச்சிச்சு. இப்போ பேக்ல பிளவுஸ் ஹைட் எவ்வளோமா வச்சிருக்கிறோம், நமக்கு டோட்டலா 13 இன்ச்சு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கிறோம். அதே போல இந்த இடத்துல நமக்கு டோட்டலா கணக்கு போட்டோம்னா சேம் ஹைட் 13 இன்ச்சு வந்துருச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா நீட்டா இருக்கும். இந்த பிளவுஸை விட அட்டகாசமா வரும், நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ பேக் இந்த லைன் வந்து மிடில் செஸ்டுடைய இடம், பஸ்ட் பாயிண்ட் உடைய இடம். இது வந்து இடுப்பினுடைய அளவு. இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து அண்டர் பஸ்ட் வரும், அடிமார்பகம் சொல்லுவோம். அந்த அளவுகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இப்போ பிளவுஸ் கட்டிங்கன்னா ஏதோ தோராயமா நம்ம போட்டு மார்க் பண்ணி கட் பண்றது பிளவுஸ் கட்டிங் கிடையாது. அப்ப இதுல வந்து என்னென்ன உள் அடக்கம் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த மிடில் செஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பினிஷிங் பண்ணிக்கணும். 38 2 பிரிச்சா எவ்வளவு வரும், 19 இன்ச்சுங்களா? இந்த இடம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கணும். 9 இன்ச்சு இருக்கு. அப்போ 9 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுட்டு மீதி 19 இந்த இடத்துல வைக்கணும். புரியுதா? 19 இன்ச்சு இந்த இடத்துல வைக்கணும். அப்ப வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம், இது அளவு பிளவுஸ்ல எடுத்த அளவு, அதனால ஈஸ் எலமெண்ட்ஸ் தேவையில்லை. அளவு பிளவுஸ் இல்லாம ஒருவேளை நேரடி அளவு எடுத்தோம்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நம்ம அளவு வைக்கணும். அதனால நான் இப்ப அளவு பிளவுஸ்ன்றதுனால இது ஸ்ட்ரைட்டாவே லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸா எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கணும். இந்த அளவு கட்டிங் போடும்போது என்ன பண்ணும், பேக் பீஸை இப்படி வச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு முன்ன பின்ன வந்துடும். அப்படி வராம இருக்கிறதுக்கு இந்த கிராஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கிராஸை வந்து இப்படி எடுத்தோம்னா நீட்டா இருக்கும். இந்த பாயிண்ட் இப்படி வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு டாட் பாயிண்ட் வரும் இல்லைங்களா? இந்த அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊக்குப்பட்டில இருந்து டாட் எடுத்திருக்காங்க இல்ல, அதை அவங்க தோராயமா எடுத்திருக்கிறாங்க. நாம அப்படியே எடுக்கக்கூடாது. மிடில் செஸ்ட் வந்து 38 இன்ச்சு மிடில் செஸ்ட், அதை 10ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 3.8 வருங்களா? அந்த 3.8 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனா போட்டு, ஓகேவா? அடுத்தது இப்ப இங்க என்ன பண்ணணும், இந்த டாட்டுடைய அகலம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா, இடுப்பளவு வேணுமா? 7.5 ஒரு பாயிண்ட் வச்சோமா பேக்ல, ஞாபகம் இருக்கா? 30 இன்ச்சு இடுப்பளவு, அது 4 பிரிச்சோம்னா 7.5 ஒரு பாயிண்ட். இது இடுப்பளவு 7.5 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு மீதி இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 2.5 இருக்கு. அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 3 இன்ச் ஆகுதா? அந்த 3 இன்ச்சை 2 பக்கமும் பிரிச்சு வச்சுக்கிறோம். அப்ப இந்த அளவை வந்து இப்படி போட்டுருங்க. சரியா? இப்போ இது இப்படி வந்து நம்ம பிரிக்கிறத விட இதுக்கும் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா போட்டு பார்த்தாலும் நமக்கு எவ்வளவு வரும்ன்றதை பார்த்துக்கணும். 38 இன்ச்சை வந்து 13ஆல பிரிச்சிங்கன்னா நீங்க எவ்வளவு வரும்ன்றதை பாருங்க, 2.9 வருதுங்களா? அப்போ ஒரு பாயிண்ட் கம்மி 3 இன்ச்சு நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப கரெக்டா தானே இருக்கு, அப்படியே விட்டுடலாம். இப்ப இந்த டாட்டுடைய ஹைட்டை வந்து 2ஆ பிரிச்சோம்னா 3 இன்ச்சு இருக்கு. 3ல பாதி 1.25. ஸோ அந்த 3ல பாதி 1.25. இது என்ன அப்படின்னா, அதாவது அண்டர் பஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது மார்பு சுற்றளவு, நடு மார்பு சுற்றளவு, அடி மார்பகம், கீழே வந்து இடுப்பு சுற்றளவு. ஓகேவா? இப்ப இது அப்படியே டோட்டல் ஹைட் எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கலாம். 13.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இந்த கிராஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இங்க எடுத்ததா 13 வரும். இந்த கிராஸ் எடுத்துக்கிறதுனால 13.25 ஒரு பாயிண்ட் வருது. அதை அப்படியே திருப்பி இந்த சைட்ல மார்க் பண்ணிக்கணும். அப்ப இதனுடைய ஹைட் எவ்வளவு, 3 இன்ச். அதே போல இந்த ஹைட்டும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இந்த சைடு அப்படியே நீங்க கிராஸ் எடுத்துடணும். இந்த சைடும் கிராஸ் எடுத்துக்கலாம். இப்ப மறுபடியும் நீங்க இடுப்பளவு செக் பண்ணிக்கணும்.
இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு 5 இன்ச் இருக்கு. அந்த 5 போக இந்த இடத்துல 7.5 ஒரு பாயிண்ட் தான் இடுப்பு அளவு. புரியுதுங்களா? ஆனா இப்ப வந்து இந்த பிளவுஸ்ல அடி மார்பகம் சொல்லி நம்ம மார்க் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இது வந்து அடி மார்பகம் சொல்லி மார்க் பண்ணோம். பிளவுஸ்ல எங்க சார் இருக்கு அப்படின்னா இதுதான் அந்த அடி மார்பகம். இப்ப இந்த அளவு எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கணும். 7.75 இன்ச் இருக்கு. அப்ப இந்த சைடும் அந்த 7.75 போக 15 இன்ச் இருக்குங்களா? அந்த 15 இன்ச் போக பேக்ல எவ்வளவு இருக்குன்றதை பார்த்துக்கலாமா? அப்ப நாம அளவு எடுத்தாலும் கட் பண்ணும் போது நம்ம அதை கரெக்டா பார்த்துக்கணும். 15ல இது அப்படியே இந்த சைட்ல வச்சுட்டு இப்போ 33 இன்ச் இருக்கு. சோ இப்போ பேக்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாப்புடைய சென்டருக்கு எடுத்தோம்னா 8.75 இருக்கு. இப்போ 33ல பாதி எவ்வளவுங்க? 33 ரெண்டா பிரிச்சோம்னா 16.75 இன்ச் வரணும். பேக்ல 8.75 இருக்கு. இப்ப 8.75 போச்சுன்னா இந்த சைடுல நமக்கு 14, அது அப்படியே 16.75 கரெக்டா இருக்கா? ஸோ அப்போ அண்டர் பஸ்டுடைய அளவும் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம கட் பண்ணோம்னா நீட்டா இருக்கும், பிளவுஸ் அழகாவும் இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஆம்கோல் டாட் இங்கிருந்து 1.5 இன்ச் கேப்ல இந்த டாட் எடுத்துக்கணும். இந்த 1/2 இன்ச்சை வந்து இந்த பக்கம் பிரிச்சு வச்சுக்கலாம். இந்த டாட்டுடைய ஹைட் என்ன பண்றீங்க, இந்த சைடு எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. 4.25 இருக்கு. அதே போல அந்த 4.25 இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ கட் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே ஏற்றி கட் பண்ணும். அப்போ நம்ம பிடிக்கும் போது நீட்டா இருக்கும். அடுத்தது இந்த ஊக்குப்பட்டி டாட்டு இதை அப்படியே சென்டர் பண்ணுங்க. சென்டர் பண்ணிட்டு என்ன அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இதுல இருந்து 1 இன்ச் தள்ளி இந்த டாட்டு லென்த் வைக்கணும். மேல 1/4 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு. ஊக்குப்பட்டிக்கு 1/4 இன்ச்சு நம்ம வெளியே எடுக்கணும். இவ்வளவுதான் ஃப்ரண்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓரளவுக்கு புரியுதுங்களா? இல்ல புரிஞ்ச மாதிரி இருக்கா? தொடர்ந்து போட போடதான் நமக்கு வரும், ஒரே நாள்ல புரிஞ்சிடாது. ஒருவேளை பிகினர்ஸா இருந்தா இன்னைக்குதான் நான் கட்டிங் பாக்குறேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கே புரிஞ்சிடுச்சுன்னா அது போய் அப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கணும். தொடர்ந்து வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாதான் இதுல நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இப்ப இதுல என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்னு இப்பதான் நமக்கு புரியுது, இப்பதான் நமக்கு தெரியுது. அப்ப இதை வந்து நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பிளவுஸ்ல நம்ம பார்க்கணும். ஓகேவா? கட் பண்ணிடலாமா? இங்க வரும்போது ஊக்கு பட்டிக்கிட்டு லூஸ் அடிக்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 பாயிண்ட் உள்ள தள்ளி நம்ம கட் பண்ணிக்கணும். கட்டிங் பண்ணும்போது பிசர் வராம பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பிசர் வராம கட் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ தேவையான எல்லா இடத்துலயும் நம்ம அட்டத் போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி எடுத்துட்டு ஸ்லீவ் எடுப்போம். ஸோ பேக் பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் அது மேல வச்சு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க சைடு கரெக்டா இருக்கா? இந்த மாதிரி வந்து நீட்டா வரணும். வச்சுட்டு இந்த சைட்ல ஊக்குப்பட்டி சைட்ல எடுக்கும்போது இந்த மாதிரி வச்சு
பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு மேல. இந்த சைடு எவ்வளவு இருக்குன்றத பார்த்துக்கிறோம். 2 இன்ச்சு இருக்கு. ஒரு பாயிண்ட். அதே போல இந்த பக்கம் 2.25 ஒரு பாயிண்ட். இங்க 2.1. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய டாட் பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25. ஸோ இப்போ பேக் பீஸ் கட் பண்ணி மிச்சான துணி ஓரத்தில் இருக்கும் இந்த மாதிரி பீஸ். இதை அப்படியே எடுத்துக்கணும். இதில் தான் நம்ம வந்து பட்டி எடுக்க போகிறோம் இப்போ. ஸோ இப்போ பட்டி எடுக்கும்போது இப்போ நீட்டாக கவனிச்சிங்கன்னா இந்த பட்டி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச்சு கிராஸ், ரொம்ப கிராஸ் கிடையாது, 1/4 இன்ச்சு கிராஸில் இப்படி எடுத்துக்கணும். சைடு நம்ம எவ்வளோ விட்டு வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த பார்டர் பீஸு எப்பவுமே நீங்கள் வைக்கக்கூடாது. பிளவுஸ் கட் பண்ணும்போது சரி, ஸ்டிச் பண்ணும்போது சரி, இது உள்ள வச்சு தைக்கக்கூடாது. இதை எடுத்துடணும். எடுத்துட்டு ஏன்னா இது கம்ஃபர்டபுளா இருக்காது, நாம் வளையும் போது அது இழுத்து பிடிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த சைடுல நம்ம என்னென்ன அளவுகளை மார்க் பண்ணி வச்சுக்கிறோன்றது பாருங்க. இங்க 2.1 இருக்கா, 1 இன்ச்சு சேர்த்து 3.1 நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இடுப்பளவு 7.5 ஒரு பாயிண்ட் பிளஸ் ஓக்கு பட்டிக்காக 1/4 இன்ச்சு சேர்த்தனோம்னா அப்ப 7.25 ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கணும். இந்த லைன் அப்படியே போட்டலாம். இந்த டாட்டுடைய பாயிண்ட் வந்து 3.25 இன்ச்சுக்கு நம்ம இங்க மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த லைனையும் கரெக்டா போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸை எடுத்து நம்ம அப்படியே வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணும் போது எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி வச்சு பார்த்தோம்னா நீட்டா இதனுடைய ஹைட் எவ்வளவு வேணும்ன்றதை கிடைச்சிடும். இந்த ஹைட்டு இந்த சைடு அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா கிடைச்சிடும். இது டாட் பிடிச்சோன்னா இதுவும் ஒன்னாயிடும் இல்லையா, அதனால இந்த ஹைட்டு இப்போ வச்சு அப்ப இந்த சைடு எவ்வளவு இருக்குன்றதை பாருங்க. 2.25 ஒரு பாயிண்ட், அப்போ 3.25 ஒரு பாயிண்ட் கரெக்டா இருக்கா? புரியுதுங்களா? இந்த பட்டியை வந்து ரொம்ப எளிமையா நம்ம எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணும்போது வி ஷேப்பா கட் பண்ணாம லைட்டா பெண்ட் கொடுத்து இவ்வளவுதான் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல எத்தனை பேர் வந்து ஒரு கிளாஸுக்கு போகாம கூட எத்தனை பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு கத்துட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நேரடி கிளாஸ்ல இருக்கும்போது ஈஸியா கத்துக்கலாம்ல. முயற்சி பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. இது ஓக்குப்பட்டி சைடுன்றதுனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பேக் பீஸினுடைய கலத்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுக்கிறோமா, பட்டி பீஸ் கட் பண்ற வரைக்கும் இதை கட் பண்ணக்கூடாது. பாருங்க கலத்து நீட்டா இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சோல்டெல்லாம் விலகாது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விளக்கம் தரேன் பாருங்க. இப்போ நம்ம எல்லாமே கரெக்டா கட் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த சைடு கிராஸ் எடுத்தோம். இது எதுக்கு எடுத்தோம் புரிஞ்சுதா உங்களுக்கு? அதே போல இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் எதுக்காக நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு இப்போ சொல்றோம் உங்களுக்கு. இப்ப இங்க வந்து 1/4 இன்ச்சு உள்ளத்தள்ளி எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இங்க 2.25 வச்சோம், இங்க 3 இன்ச்சு வச்சிருக்கோம். இது உள்ளத்தள்ளி வச்சதனுடைய நோக்கம் வந்து என்னன்னா, இந்த டாட்டு பிடிச்ச உடனே இது கீழே இறங்க ஆரம்பிக்கும். இப்ப இது இங்கதான் இருக்கு, அடுத்தது பாருங்க இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ அப்ப டாட் வந்து நம்ம சும்மா பிடிக்கிறது இல்லை. இப்ப இது ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுங்களா? கழுத்து எப்படி இருக்கு பாக்குறது அழகா இருக்கா? சோ அதனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு வேளை வந்து இந்த இடத்துல 1/4 இன்ச்சு தள்ளாம வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். அப்ப இந்த இடத்துல சுருக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்படி வராம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஷேப்ல கொடுக்குறோம். இப்ப நிறைய பிளவுஸ்ல இப்ப பாருங்க இதுல வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சிருப்பாங்க, இது அப்படியே மடிச்சு வச்சிருப்பாங்க, டாட் வெளிப்பக்கம் பிடிச்சிருக்காங்க.
அப்போ டாட் வெளிப்பக்கம் பிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளவுஸ் பேக்ல இது மாதிரி மேல தூக்கி நிற்கும். இது நேரா இருக்கா? மேல ஏறி இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி மெத்தட்ல கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணு. பேக் பீஸ் முடிஞ்சது. ஃப்ரண்ட் பட்டி முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணும்? ஸ்லீவ் கட்டிங் போடணும். ஸோ ஸ்லீவ் கட்டிங் போடும்போது துணியை வந்து அதில் 4 மடிச்சு போட்டுக்கலாம். நாலாம் மடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் பிசர் இல்லாம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைன். இப்ப கையினுடைய நீளம் எவ்வளவுன்றதை பார்த்துக்கலாம். அது எந்த மாதிரி அலங்கோலமான பிளவுஸ் நம்ம கிட்ட வந்தாலும் நாம் அதை கரெக்டா பர்ஃபெக்டா செஞ்சு தரணும். அதான் நம்முடைய வேலை. 5.25 இன்ச்சு இருக்கு. 5.25 ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். பிளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு? 7.25 இல்லைங்களா? அதுல 1 இன்ச் மைனஸ் பண்ணா 6.25. அந்த 6.25 இந்த லைன்ல மார்க் பண்ணணும். அந்த 6.25 அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு இதுல என்ன அளவு வருதோ அதோட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கணும். இறக்கிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் இப்படி போட்டணும். இப்ப இங்க 6.25 இந்த 6.25 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படியே போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன். இங்க ஸ்ட்ரைட் லைனு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன். ஓகேவா? கை சுற்றளவு எவ்வளவுன்றதை பார்த்துக்கலாம். 6 இன்ச்சு இருக்கு. அந்த 6 இன்ச்சு அப்படியே இதுல மார்க் பண்ணிக்கலாம். சைடு நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. இப்போ இங்க 6.25 வச்சிருக்கிறோம், இங்கேயும் 6.25 வச்சிருக்கிறோம். ஆனா ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு நமக்கு? 7.25. அந்த 7.25 இருக்கான்றத பார்த்துக்கலாம். கரெக்டா இருக்கா? 7.25 கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளிட்டு ஸ்ட்ரைட்டா இப்படி போட்டுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இந்த கட்டிங்கு. இப்படி போட்டு இப்ப நம்ம கிட்ட எல்லாருமே வந்து என்ன செஞ்சுக்கிறோம்? ஆம்கோல் ஸ்கேல வச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த ஸ்கேல வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? போட்டு இங்க இருந்து என்ன பண்றோம்? இந்த சென்டருக்கு ஒரு லைன். இது வந்து அப்படியே கொண்டு போயிருக்கோமா? இது வரைக்கும் வந்திருக்கு இல்லைங்களா? மறுபடியும் இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த சைட்ல வச்சிங்கன்னா இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேவையான பேப்பர்ல வந்துடும். இது அப்படியே கொண்டு வந்து ஷேப். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டினுடைய மார்க் எடுக்கணும். ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்? அதே லைன்ல கொண்டு வந்து மறுபடியும் இந்த ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சோம்னா அழகா நமக்கு கட்டிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த மெத்தட்ல பண்ணா அழகா கட் பண்ணிடலாமா? ஓகே. உயரம் 5.25 பிளஸ் 1/2 இன்ச்சு. பிசர் தட்டி ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஆம்கோல் ரவுண்ட் வந்து 7.25. அதுல 1 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா 6.25. இந்த 6.25க்கு ஒரு லைனு இங்க போட்டுக்கிறோம். ஓகேவா? அதுல இருந்து அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. அது என்ன அளவு வருதோ சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லயும் 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும். இந்த 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறது எதுக்காக அப்படின்னா பிளவுஸ் வந்து நம்ம பிளவுஸ் போட்ட பின்னாடி கை மேல தூக்குனா பிளவுஸ் மேலே ஏறி வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளவே இந்த கட்டிங் கொண்டு போய் சேர்த்தணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு வச்சிருக்கோம். அடுத்தது இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு நாம இந்த ஷேப் கொடுக்கறதுக்காக என்ன பண்றோம்னா அதை அப்படியே வளைச்சு கொடுத்துக்கிறோம். வளைச்சு கொடுத்து இதை சென்டர் பண்ணிக்கிறோம். இந்த சென்டர் பண்ண இடத்துல இருந்து மறுபடியும் கீழே ஒரு வளைவு கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வளைவு நம்ம கொடுத்துக்கணும்.
ஃப்ரண்ட் ஷேப் நார்மலாவே ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச்சுக்குள்ள இந்த ஃப்ரண்ட் ஷேப் நம்ம இருக்கு. மீதி வந்து கை சுற்றளவு 6 அதை அப்படியே ஜாயின் பண்ணோம்னா முடியும். ஓகேவா? இது மாதிரி சிம்பிளா நம்ம பிளவுஸ் அளவு பிளவுஸை வச்சு அளவுகளை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஃபார்மேட்ல நமக்கு விருப்பமானபடி நம்ம ஸ்டைல்ல கட்டிங் போடுறோம். புரியுதுங்களா? ஏன்னா பலதரப்பட்ட பிளவுஸ் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. எல்லா பிளவுஸுக்கும் எல்லாருக்கும் ஒரே கட்டிங் போடக்கூடாது. அப்படி ஒரே கட்டிங் போட்டோம்னா நாமளும் 10ல் 11 இருக்கும். புரியுதுங்களா? அந்த 10 பேர்ல ஒருத்தனா இருக்கணுமே தவிர 10ல் 11 இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம மெத்தடா இருக்கு. கட் பண்ணலாம். இப்ப நீங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு ஊர்ல போயிட்டு நீங்க ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுக்குறீங்க. மற்றவங்களை விட நீங்க பரவாயில்லப்பா எனக்கு நல்லா தைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணுமே தவிர மற்றவங்க மாதிரிதான் நீ தைச்சுக்கிற இதெல்லாம் வித்தியாசம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா அப்ப நாம இன்னும் கரெக்டா ட்ரைனா பாக்குறோன்னு அர்த்தம். ஷேப் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுக்கிறாங்க. அதாவது அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ணாம அளவு பிளவுஸ்ல அளவு எடுத்து மறுபடியும் நம்ம மெத்தட்ல அதை கட்டிங்க போட்டுக்கிறேன். தொடர்ந்து ஓகேவா? நீட்டா இருக்கு. அவ்வளவுதான்.